வணக்கம் ஜி தமிழ் ரசிகர்களுக்கு அரவிந்தின் அன்பு வணக்கங்கள். இது ரொம்ப பிடிச்சமான ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது வீட்டில் இருக்க ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ திறமையெல்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுற நிகழ்ச்சி தான் நம்ம ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில். இன்னைக்கு நமக்கு சூப்பரான அழகான 6 ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. பிரேமா பூபதி. என்ன பண்றீங்க? நான் வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்டா? வணக்கம். ஓகே, உங்க பேர் மேடம்? ராமா. ராமாவா? ராமா. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? திருமணம் எத்தனை வருடங்கள் ஆச்சு? 20 வருஷம். ஏன் மேடம் யோசிச்சு சொல்றீங்க? கொஞ்சம் மறந்து அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். ஓகே, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அருள்மொழி. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். சூப்பர். திருமணமாகி 10 இயர்ஸ். சூப்பர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சொல்லுங்க? உங்க பேர் சொல்லுங்க. சுதர்சனவல்லி. திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆச்சு? 9 இயர்ஸ். ஹவுஸ் வைஃபா? ஒர்க் பண்றீங்களா? வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல ஒர்க் பண்றீங்க, பெரிய விஷயம். வீட்லயே ஒர்க் பண்றாங்க. உங்க பேருமா? மல்லிகா கிருஷ்ணசாமி. மல்லிகா கிருஷ்ணசாமி. திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆச்சு? 39. வாவ், நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம் சாருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிருங்க. உங்க பேர் மேடம்? சுஜாதா. மேடம் என்ன பண்றீங்க? ரைட், சூப்பர். ஹவுஸ் வைஃபா இருக்கிறாங்க. ஸோ அழகான 6 ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு கேம் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன கேம் தெரியுமா? அங்கே பாருங்க சொல்றேன். அங்கே பாருங்க. அங்கே பார்த்தா வராது, இங்கே பார்த்தா வந்துடும். இங்கே பார்த்தீங்களா? வெரி சாஃப்ட். அதாவது நம்ம இது வந்து ஹாக்கி பேக்னு சொல்கிறோம். நீங்கள் ஹாக்கி பேட் வச்சு கோல்ஃப் விளையாட போகிறீங்க. வெரி சிம்பிள். என்னன்னா, ஒரு பாலை தூக்கி இப்படி வச்சுக்க போகிறோம். ஸோ இதை வந்து அப்படி அடிக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணோம்னா, இந்த 2 பில்லருக்கு நடுவில் ட்ராவல் ஆகணும். ஏன்னா அதான் அண்ணா ஆர்ச்சு. அது வெளியே போனால் தான் நம்ம அண்ணா நகர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து எத்தனை பால் அப்படி கேட்கணும்னா, ஒரு ஆளுக்கு வந்து 4 பால் சார்ஜஸ். சரிங்களா? 4 பாலில் வந்து எத்தனை பால் உள்ள பாக்கெட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுமா, லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுமா? வழக்கம் போல் மாற்றி சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள பண்ண சொல்லுமா? இல்லை, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரைட் மேடம், ரெடியாக இருங்க. 4 பால் and your time starts now.
ஓகே, இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 2 பால் போட்டாங்க, 2 பேர் வந்து ஒரு பால் போட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அழகாக வந்து அந்த பில்லரே டச் பண்ணாங்க. பட் ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பில்லரே டச் பண்ணாமல் பூந்துமல்லி வெளியே சுற்றி போனாங்க. அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து கேம் வைக்க போகிறோம். ப்ளீஸ் மேடம், வணக்கம். நல்லா கை தட்டுங்க, நல்லா ஸ்டொமக் ஃபயர். வெரி குட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த என்னம்மா கண்ணு சௌக்கியமா அதில் பார்த்துறீங்களா, இல்லை சத்யராஜ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கோல்ஃப் ஃபிஷ் அப்படி நடந்து போகிறல, அது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு அந்த பில்லரை சுற்றி வாங்க போவோம். நான் பாட்டு பாடுவேன். அப்படிங்கிறீங்க? ஆமாம். இசைப்பரிசு வைக்க போறீங்க? இல்லை நல்லாயிருக்கும். மைக் கொடுங்க. அவங்க ஏதோ நீ திட்டுறாங்க, சொல்லுங்கள். இசைப்பரிசு வைக்க போறீங்க? நோ இல்லை இது நல்லது, லிவருக்கு நல்லது, ஸ்டிக்கோட நடந்தா. இந்த 10 அடியில் லிவர் இருக்கு. ஆமாம், தெரியாதா உங்களுக்கு? நிஜமாக தான் சொல்கிறேன். ரெடிங்களா? அதனால தான் நீங்கள் அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க. எஸ், என்னது? அதனால தான் அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க. கேட்டுக்குங்க. நீங்கள் வேறு டெய்லி காலம்பரம் ஹாக்கி பிஸ்டிக் எடுத்து நான் 4 ரவுண்டு அடிப்பேன். அதனால தான் ஸ்லிம்மாக இருக்கேன். ஓகே, ரெடியா? ரைட், ஸ்டார்ட். போகும்போது சத்யராஜ் மாதிரி போனீங்க, வரும்போது அப்படியே மாறிட்டீங்க. வணக்கம். இந்த அரவிந்த் பையன் இது 2ஐயும் வச்சுருக்கானே, அங்கே வேற ஒரு வெள்ளை கலரில் கோடு போட்டிருக்காங்களே. நீங்களே என்ன கேம் கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்ன கேம், யார் கண்டுபிடிச்சிங்க? கரெக்டாக சொல்லுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மைக்கில் பாலை வச்சுட்டு வீசி தள்ளி, பாலை வச்சுட்டு இது வீசிடணும். அதை வீசினீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நம்ம ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி ரெகுலராக பார்க்குறாங்க அப்படின்றது. வெரி குட். இது அழகாக வைக்கிறீங்க. யார் வந்து வீசி கம்மியான செகண்ட்ஸில் வந்து அந்த ஒயிட்டை ரீச் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Your time starts now. ரெண்டு பேர் வந்து 12 செகண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் 2 பேர் வந்து 27 செகண்ட்ஸில் இருக்காங்க. அந்த 27 செகண்ட்ஸில் இருக்கவங்க தான் இப்போ நம்மளுக்காக ரேம்ப் வாக் பண்ண போகிறாங்க. யார் அந்த 27 செகண்ட்ஸ்? எஸ். எங்கே அந்த கண்ணாடி வச்சேன்? இந்த வச்சேன். ரைட், ஓகே. இந்த கண்ணாடி உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் ப்ளீஸ் சார் அந்த கொலவெறி இல்லை வாங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. வைப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் போடுங்களேன். இப்போ நீங்கள் வழக்கம் போல் இப்படியே ரவுண்ட் அடிச்சுவாங்க. ஆனால் ரேம்ப் வாக் 9 தர மாதிரி பண்ணணும். இவங்க நடந்து பார்த்துறீங்களா நீங்கள்? என்ன நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ மிரட்டுவாங்க பாருங்க. வாட் அ கேர்ள். சூப்பர். ஓகே, நான் பார்க்கலாமா? ரெடி? இப்படி ரைட்டு. நியூட்டன் எடுத்துக்கங்க. ரைட் எடுத்துக்கங்க. ஆஹா,
ரேம்ப் வாக் போக சொன்னால் ஒவ்வொருத்தவங்களையும் நான் கோயிலுக்கு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா கைத்தற கொடுக்கலாம் இந்த 6 ஹோம் மினிஸ்டருக்கும். ஸோ தேங்க்யூ. ஒரு கரெக்டான எலிமினேஷனில் வந்து நிற்கிறோம். இவங்க 3 பேர் வந்து இங்கே கேமை பார்த்தோன்னே ரொம்ப கண்டுபிடிச்சாங்க. இந்த கொண்டு வந்து வச்சுட்டாங்க பார், எங்களுக்கு தெரியாதா எதுக்கு அதில் போட சொல்லலாம் பாரு, அது பார்த்த வெளியே ஓடும் பாரு, இங்கே இதை போடும்போது இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லி பயங்கரமாக ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ வாழ்த்துக்களும் கூட உங்களுக்கு. ஸோ 1 2 3ல் வந்து யார் ஃபஸ்ட்டு வர போகிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இப்போ என்ன இவங்க நம்ம சொல்லுவாங்க, நீங்கள் போங்க, அவங்க நீங்கள் போங்க, பேசிக்கிங்க 2 பேரும். அப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எப்படி வரீங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எத்தனை பால் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளாக்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? சென்டர் ஸ்டேஜ் வந்துருங்க. நாமெல்லாம் கொஞ்சம் ஸ்டொமக் ஃபயர் இல்லாமல் கை தட்டுங்க. தேங்க்யூ. கை தட்டலாம். என்ன மேலே ஏறி போகுது? சின்ன வயசில் கோலி விளாண்டுருக்கீங்க நீங்கள்? நல்லா தூக்கி போடுங்க. மேலே உண்டு போயிட்டு இருக்கு. அப்படித்தான் 40 செகண்ட்ஸ் மோர். 1 போட்டு மேடம் உள்ள ஒண்ணுமே போட மாட்டேங்கிறீங்க, எல்லாமே வெளியவே போட்டு வச்சிருக்கீங்க. ஓ சூப்பர். 25 செகண்ட்ஸ். ஏறி குச்சி ஓடி போயிட்டே இருக்கான். 20 செகண்ட்ஸ். மேலே ஏறி ஓடி போறாங்க பாருங்க. அந்த உளுந்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. அப்படித்தான் போட்டு கிடைக்கும். பாலே நவிட்டு விட்டாங்க போ. 10 செகண்ட்ஸ் மோர். 8 7 6 5 4 3 2 1. ஓ என்ன முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பால் பறக்குது. ஸோ எனிவே 3 பால்ஸ் நமக்காக போட்டிருக்காங்க. பார்த்துருப்போம் இன்னைக்கு. ஸோ வந்து அவங்க வந்து அழகாக வந்து 3 பால் போட்டிருக்காங்க. ஒரு பால் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம கணக்கிலே வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் இதை பீட் பண்ணணும். இந்த பக்கம் வந்துருங்க. ரெடிங்களா? ரெடியாக இருக்கீங்களா? பயங்கரமாக ஏம் பண்ணுவீங்களா நீங்கள்? சிரிச்சுட்டே இருக்காங்க என்ன மாதிரி. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்களே வச்சுக்கிறீங்களா? அடேங்க அப்பா. வேற மேடம் எங்கே இருக்கிறது தெரியல. ஓ பத்தாது. போகலாம் கை தரக்கலாம். நம்ம 45 செகண்ட்ஸ் மோர். ஹோம் மினிஸ்டர் ஆகணுன்ற அந்த வெறி உங்களுக்குள்ள. கமான் எடுத்து வெளியே விடுங்க. கமான் சூப்பர். 25 செகண்ட்ஸ். அவங்க 3 போட்டுருக்காங்க. நீங்க எப்படியா 4வது போடணும். கமான் போட்டு 30 செகண்ட்ஸ் மோர். ஓ பட்டு போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. அதுவும் போச்சு. 40 செகண்ட்ஸ். என்ன மேடம் சீக்கிரம் அடிக்க போச்சு. நல்லா கை தூக்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. என்ன வேற எங்கேயோ போடுறீங்க. 15 seconds. 10 9 8 7 6 5 4 3 2 and 1. அது என்னமோ வாஸ்து போல ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம். சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வின்னரா ரன்னரான்னு நீங்கள் தான் நிரூபிக்க போகிறீங்க. அவங்க பை ரன்னரா? சரி டப்பா பிடிச்சிக்க ஒரு ஆள். ஓகே இதுவே and your time starts now. நாமெல்லாம் போயிட்டு நாளைக்கு வருவோம். வாங்க சீக்கிரம் போடுங்க. கொடுத்துருக்கதே 1 நிமிஷம். 50 செகண்ட்ஸ் மோர். பாரியா நல்லா இருக்கே. சின்ன வயசுல நீங்கள் கோலி விளையாண்டுருக்கீங்க தானே? எல்லாம் மீதியாக இருந்தால் அவங்க எப்படி போடுவாங்க? 30 செகண்ட்ஸ். மேடம் ஹோம் மினிஸ்டர் அவ்வளோ மிஸ்ஸஸ் ஹோம் மினிஸ்டர் 10 9 8 7 6 5 4 3 2 1. இன்னும் ஒன்று போடுவீங்க. ஒன்று சொன்னதுக்கப்புறம் போடுங்க. ஒன்று சொன்னதுக்கப்புறம் தான் விழுந்து. அதான் நான் பார்த்தேன். சூப்பர். தேங்க்யூ. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பெரும் போட்டிகளே இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதிலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வின்னர் யார் ரன்னர் யாருன்னு. அவங்களை கௌரவிக்கிறதுக்காக நாம் இப்போ உள்ளே போக போகிறோம். நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரில் இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து எல்லா ரவுண்ட்லையும் சூப்பராக விளையாடி ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அமைதியின் சிகரமாக அரவிந்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மேடம் இருந்தீங்க. வாழ்த்துக்கள் மேடம். இன்னும் இதுக்கு சிரித்து காமெடி ஆக்கிட்டீங்க. ஸோ வின்னர் ஆஃப் நம்ம ஹோம் மினிஸ்டர்
மிஸ்ஸஸ் சுஜாதா மேடம். சூப்பர் 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 சூப்பர். அடடா 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 2000ல் நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்த மாதிரியே இருக்கு. உங்களுக்காக வந்து ஜீ தமிழ் வழங்கும் ஹோம் மினிஸ்டர் டீமின் ஒரு அழகியான பரிசு. இது எப்படி எடுத்துக்கங்க, எப்படி போட்டுக்கிறீங்களா? 2 சாரி ஒரே மாதிரி இருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வின் பண்ணிருக்கீங்களா? சூப்பர், நல்லா கை தட்டி கொடுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்களே கேட்டாங்க குடுவேண்டா அப்படின்னு. சூப்பர் சூப்பர். நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர்ல ரன்னர் மிஸ்ஸஸ் அருள்மொழி. நல்ல கைத்தறி கொடுக்கலாம். உங்களுக்கும் ஒரு அழகிய பரிசு ஜீ தமிழ் சார்பாக. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்முடைய ஹோம் மினிஸ்டர்ல இன்னைக்கு 6 ஹோம் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் நம்முடைய ஜீ தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். பார்த்து என்ஜாய் பண்ண ரசிகர்களுக்கும் நன்றிகள் கூடி வணக்கம் கூடி விடைபெறுகிறோம். நாளை சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுவது ஹோம் மினிஸ்டர் அண்ட் டீம். நன்றி, வணக்கம். Home Minister, Home Minister.